தமிழ் மொழி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் நாம் விடுறோம், என்னென்ன மிஸ்டேக் விடக்கூடாது, இப்படியான விஷயங்களை பார்க்குற வீடியோ தான் இந்த வீடியோ. தவறாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரமான கையால் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறது தான். நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சாப்பிட்டு முடிஞ்சு கை கழுவுனதாக இருக்கட்டும், இல்லை பாத்ரூம்குள்ளே போய் வந்து ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க எதை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னா, ஈரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறது. இந்த விஷயம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் கம்போனண்டாலான விஷயம். ஓகேவா? இதுக்கு வந்துக்கிட்டு தண்ணி, அதாவது ஈரம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக கண்ணில் காட்டவே கூடாது. அப்படி காட்டிட்டோம் அப்படின்னா, 2 செக்யூரிட்டை அது வந்துக்கிட்டு கனெக்ட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஷார்ட் சர்க்யூட் பண்ணி டேமேஜ் பண்ண வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்மார்ட் ஃபோனை ஈரமான கையால் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த விஷயம், ஸ்மார்ட் ஃபோனை ஈரமான கையால் சார்ஜர் ப்ளக்இன் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் பின்னுக்கும் சார்ஜிங் போர்ட் கடையில் வந்துக்கிட்டு ஈரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா, அது வந்துக்கிட்டு அதுவும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை டேமேஜ் பண்ண ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி 2-3 மாதத்தாலே பழுதாயிருச்சு, ரிப்பேரிங் அப்படின்னு போய் நிற்பாங்க. காரணம் இப்படியான விஷயங்கள் தான். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் பெர்மிஷன்ஸ். இப்போது ப்ளே ஸ்டோரில் வந்து நிறைய பேர் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஸ் வந்துக்கிட்டு பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் கேட்கும். அது ஏன் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்மளோட ஃபோன்லேருந்து நம்மளோட ப்ரைவசிக்காக என்னென்ன விஷயங்களை நீ எக்ஸஸ் பண்ணுப்பா, நீ இதை பண்ணு அப்படின்னு நாம் ஒரு பெர்மிஷன் கொடுக்குற விஷயம் தான் அந்த பெர்மிஷன் கேட்குற அப்படி விஷயம். ஓகேயா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம், ஒரு வெப் ப்ரௌசிங் ஆப் எடுத்துக்குவோம். அந்த ஆப் வந்துட்டு என்ன பண்ணணும், ஸ்டோரேஜ் பெர்மிஷன் கேட்கணும், மிஞ்சி போனால் லொக்கேஷன் பெர்மிஷன் கேட்கணும். அது வந்துக்கிட்டு டவுன்லோட் பண்ணும்போது கேட்குற பெர்மிஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கேமரா பெர்மிஷன், இன்னொன்று மைக் பெர்மிஷன், கான்டாக்ட் பெர்மிஷன். ஓகேவா? இதெல்லாம் ஏன் ஒரு வெப் ப்ரௌசருக்கு தேவை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்போட நோக்கம் என்ன, அது என்னென்ன பெர்மிஷன்ஸ் கேட்குது, இது ரெண்டும் சிங்க் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பெர்மிஷனை எல்லாம் கொடுக்கலாம். இந்த விஷயத்த கண்டிப்பாக நிறைய பேர் கவனிக்கணும். நிறைய பேர் இதை பற்றிலாம் அவேர்னஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு இரும்பு திரை அப்படிங்கிற மூவியில் கூட இதை பற்றியெல்லாம் அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்க. நானும் கொடுக்க வேண்டிய கடமை. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் தான் ஒரு முக்கியமான ஸ்மார்ட் ஃபோனை பழுதாக்குறதுல ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது அந்த பிராண்ட்லேருந்து ஒஃபிஷியலாக அந்த ஃபோனுக்கு சப்போர்ட்டான சார்ஜஸ் தான் தருவாங்க. ஓகேவா? இதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜஸ் பழுதாயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற விஷயம், லோக்கலில் போய்ட்டு சார்ஜஸ் வாங்கிட்டு வந்து அந்த ஃபோனுக்கு போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒஃபிஷியல் சார்ஜரில் இத்தனை வோல்ட் இன்புட் கரண்ட் கொடுக்கணும், இத்தனை அம்பியர் இன்புட் கரண்ட் கொடுக்கணும், இத்தனை வாட்ஸ் அவுட்புட் அந்த சார்ஜர் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த அவுட்புட்டாக கொடுக்குற கரண்ட்டை தான் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி எடுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். இதே லோக்கலில் நீங்கள் சார்ஜஸ் வாங்கி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த இன்புட் கரண்ட் அவுட்புட் கரண்ட் அப்படிங்கிற விஷயம் சரியாக மேட்ச் ஆகாது. அப்படிங்கிறதுனால உங்கள் பேட்டரிக்கையோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கோ கூட கரண்ட் போயோ இல்லை குறைவான கரண்ட் போயோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை டேமேஜ் பண்ண வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் லோக்கலில் சார்ஜஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதை ரொம்பவே தவிர்த்துக்கோங்க. ஒஃபிஷியல் சார்ஜஸை மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல 360 டிகிரி கவர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சடனாக, அதாவது தெரியாமல் கீழே ஸ்மார்ட் ஃபோனை விழ வச்சு அதில் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு டேமேஜ் ஆகிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே ஒரு 360 டிகிரி கவர்ஸ் இருக்கும் அப்படின்னா, அந்த கவர்ஸ் என்ன பண்ணணும்னா, சடன் ஷாக்கை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரே இடத்துல கொடுக்க விடாது. இப்போ கவர் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன் கீழே விழும்போது திடீர்னு ஒரு சடன் ஷாக் வரும்போது அது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு இடத்த ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணி போட்டுரும். இதே 360 டிகிரி கவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கீழே விழுந்துச்சு உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா, அது வந்துக்கிட்டு அந்த ஷாக்கை ஒரு இடத்துல கொடுக்க விடாது, பரவலாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு பரவி கொடுத்து விட்ரும். அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு இடம் டேமேஜ் ஆகிறது
ரொம்பவே தவிர்க்கப்படும். அதனால உங்களுக்கான மணி லாஸ் அப்படிங்கிற விஷயமும் பெருசாக ஏற்பட வாய்ப்பில்லை. அதனால 360 டிகிரி கவர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் வைஃபை. ஓகேவா? பப்ளிக் வைஃபைல உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். நான் வேணான்னு சொல்லலை. இதில் வந்துக்கிட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பப்ளிக் வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவேட்டான டீட்டெயில்ஸோ இல்லை பேங்க் டீட்டெயில்ஸோ இல்லை ஏதாவது அக்கௌண்ட் சைன்இன் பண்ணுற விஷயங்களோ இது பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இங்கே உங்கள் ரவுட்டர் இருக்குது, இங்கே ஐஎஸ்பி, அங்கே இன்டர்நெட். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்த டேட்டா ரவுட்டருக்கு போகுது. இந்த ரவுட்டர் யாரோட ரவுட்டர்? இந்த ரவுட்டரில் என்ன நடந்திருக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சப்போஸ் இங்கேருந்து நீங்கள் சைன்இன் பண்ணுறதா இருக்கட்டும், பேங்க் டீட்டெயில்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், டேட்டா உங்கள் ஃபோன்லேருந்து இந்த ரவுட்டருக்கு போகும். இந்த ரவுட்டர்லேருந்து இன்டர்நெட்டுக்கு போகும். ஓகேவா? அப்படி போகும்போது இடையில ஏதாவது ஸ்டோலன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்கள் டேட்டாவை. ஓகேவா? இதில் ஆகவே நீங்கள் வந்துக்கிட்டு பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதால ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் ப்ரைவேட்டான விஷயங்களை சைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆன்லைன் பேங்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படியான விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு ரவுட்டரில் நீங்கள் வீட்டை வந்து ஆறுதலாக இருந்து அந்த விஷயங்களை கண்டிப்பாக பாருங்கள். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல 6வது விஷயம் அன்ட்ரஸ்டட் வெப்சைட்ஸில் இருந்து ஃபைல்ஸோ இல்லை ஏபிகேஸோ டவுன்லோட் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். ஒரு அன்ட்ரஸ்டட் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல்லேருந்து ஒரு மேல்வேரோ இல்லை வைரஸோ உங்களோட ஃபோனுக்கு வந்திருக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் என்ன? ஒன்றும் கிடையாது. வரலாம், வராமல் இருக்கலாம். சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? இதுக்கு தான் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்கிற விஷயம். அன்ட்ரஸ்டட் வெப்சைட்டில் நீங்கள் வந்துட்டு ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் கூகுளோட ப்ளே ஸ்டோர்லேயே இப்போது ரீசெண்டாக, அதாவது இப்போ ஒரு 1 month 2 monthக்கு முதல்ல 50 ஆப்ஸை பக்ஸ் இருக்குது, வைரஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஒஃபிஷியலாக கூகுள் ப்ளே ஸ்டோரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிக்கணும் எவ்வளவு செக்யூரான ஒரு விஷயம் கூகுள் ப்ளே ஸ்டோர். அதிலே இத்தனை பக்ஸ், அதாவது இத்தனை பக்ஸுடைய ஆப்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு அன்ட்ரஸ்டட் வெப்சைட்டில் இருந்து நீங்கள் டெவலப் பண்ணும்போது எந்த அளவுக்கு பக்ஸ் இருக்கும், எந்த அளவுக்கு வைரஸ் நம்ம ஃபோனுக்கு தாக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை இருக்கும். இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 7வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற விஷயம், பண்ணக்கூடாத விஷயம். சார்ஜ் வந்து 50% கீழே வந்துச்சு அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு தேவையானப்போ ஆன் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. இது பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் இருக்கும்போது பேட்டரியிலேருந்து எவ்வளோ கரண்ட் போகுதோ அதை விட அதிகமாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அதிகமாகவே கரண்ட் இழுத்துக்கும். இதனால் நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. ஓகேவா? ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. இப்படி பண்ணும்போது மேக்ஸிமம் ஆஃப் த கரண்ட் வந்துக்கிட்டு பேட்டரியிலேருந்து எடுக்கப்படுறது ரொம்பவே கம்மியாகும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு கொடுக்குற வீடியோ. அடுத்ததாக இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இதுக்கு மேலே இன்னும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொன்று நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோலேருந்து ஒரு பயனை பெற்றுக்கொள்ளட்டும். Until then, bye from Rifki from SL Tech Tamil.